சேதுவோடைய மனசு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. வேலைக்கு போயிட்டு பார்த்தா தமிழ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. காலு ரொம்ப வலிக்குது, ஐயோ காலு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே காலை அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா தமிழுடைய தங்கச்சி தனம் ஃபோன் பண்றாங்க. என்னக்கா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும், போயிட்டு வந்துட்டேன் தனம், காலு தான் ரொம்ப வலிக்குது, கிரண்ட கால்ல இருந்து குயிங்கால் வரைக்கும் அப்படியே ரொம்ப குடைச்சலா இருக்கு, வலி தாங்கவே முடியல, அதான் உட்காந்து அமுகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், பாவங்கா ரொம்ப வேலை கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், கஷ்டமெல்லாம் இல்லை, ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி நேரத்துல காலும் வலிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னொன்னு நின்னுகிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு பார்சல் கட்டுற வேலையை நான் தான் பார்த்தேன், நின்னுகிட்டே இருந்ததுனால ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேல, சரி தனம் நான் தைலெல்லாம் தடவிட்டு நான் தூங்க போறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் படுக்க போறாங்க. சரி இதை வாசல்ல உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பாவமா தமிழையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கால் வலிக்குது அப்படின்னு சொன்னதுமே சேது நினைச்சு பாக்குறாரு, முன்னாடி தமிழ்ச்செல்விக்கு காலெல்லாம் அமுக்கி விடுவேன், ஆனா இப்ப எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ் பார்த்தா நல்லா அசந்து தூங்கிறாங்க. சேது வந்து மெதுவா உட்காந்து தமிழுடைய காலை பிடிச்சு தைலெல்லாம் தடவி மெதுவா அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ் தூக்கத்திலே பார்த்தா அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப அப்படியே கால் வலிக்கு நல்லா எதமா இருக்கிற மாதிரி சேது அமுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா சேது அமுக்கி முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடறாரு. தமிழ் பார்த்தா முழிச்சு பாக்குறாங்க. சேது அமுக்குனது எல்லாமே பார்த்தா தமிழுக்கு தெரியும். தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ள இம்புட்டு பாசம் இருக்கு, ஆனா அதை வெளியே காட்டிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில சேது காதுல விழுகிற மாதிரியே தமிழ், நீத்து அம்புட்டு கால்வலி இருந்துச்சு ராத்திரி, இப்ப கொஞ்சம் கூட கால்வலியே இல்லை, யாரோ நல்லா பிடிச்சு இதமா அமுக்கி விட்ட மாதிரி இருக்கு, அப்பாடா கால்வலி கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சேது காதுல விழுகிற மாதிரியே தமிழ் பேசவும் சேது மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து கொட்டகையில் இருக்கிற ஈஸ்வரியும் சித்ராவை நல்லா உரண்டை இழுக்குதுங்க. என்ன மதினி இடமெல்லாம் சௌரியமா இருக்கா, இல்ல நான் எதுவும் அண்ணங்கிட்ட சொல்லி இந்த இடத்தை ஏதாவது சௌரியமா பெருசாக்கி தரவா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், என்ன அத்தாச்சி நக்கல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஐயோ மதினி நீங்க சொன்னதான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு காலத்துல நானும் என் மகளும் இந்த இடத்துல தங்கி இருக்கும் போது நீங்க தானே வந்து இப்படி எல்லாம் கேட்டீங்க, அதான் யானைக்கு ஒரு காலை வந்தா பூனைக்கு ஒரு காலை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இப்ப நீங்க இந்த கொட்டைகளை தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், நான் யானை இல்லடி குதிரை, விழுந்தா சட்டுன்னு எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் தாமரை, பஞ்சு டைலாக்கெல்லாம் ஒரு குறைச்சல் இல்ல, நீங்க வேணா சொல்லுங்க, காத்து வரல வேர்க்குதுன்னா சொல்லுங்க, நான் கூட மாமா கிட்ட பேசி ஃபேனின்னு ஏற்பாடு பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி தாமரை பேசவும், அப்பதான் சித்ரா, என்ன ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கிய, எங்களை பார்த்தா அவங்களுக்கு இலக்காரமா இருக்கா அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், இலக்காரமாலாம் இல்ல, ஏதோ வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனாலதான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கீல, எப்படியோ திட்டம் போட்டு ஆத்தாளும் மகளும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஐயோ மதுரி நாங்க வேணும்னுக்கெல்லாம் நிப்பாட்டல, நீங்க பண்ணதை திரும்ப பண்ணிருக்கோம், நல்லா நினைச்சு பாருங்க, என் மக இப்படித்தான் தாமரைக்கு சேதுக்கும் கல்யாணம் நடக்க போற சரியான நேரத்துல அந்த செல்லப்பாண்டி ஏதோ சொல்ல வரா அப்படின்னு கேட்டுட்டு என் மக கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கல்ல, அதுக்கான பழிக்கு பழிதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது, எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உங்களுடைய உண்மையான முகத்தை வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா காமிச்சு இப்போ உங்களை கொட்டகையில தங்க வச்சாச்சு. சரி மதினி நீங்க இந்த மாட மாளிகையில நல்லா வசதியா ஓய்வு எடுக்கிற நேரத்துல நாங்க 2 பேரும் வந்து உங்களுடைய ஓய்வு நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நீங்க இதுல ஓய்வெடுங்க மதினி, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நல்லா சாவித்திரி கிண்டல் பண்ணி ஈஸ்வரியை கோவப்படுத்திட்டு போயிருது. அடுத்து கண்மணி ஆறுமுகமும் பார்த்தா ஹனிமூனுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜாங்க ஆறுமுகத்துக்கிட்ட, மாப்பிள்ள நமக்கு சொந்தமான பர்னிச்சர் கடை ஒண்ணு இருக்கு, அதை இனிமேல் நீங்க தான் பாத்துக்கிற போறீங்க, பர்னிச்சர் கடையை பாத்துக்கிட்டே இருங்க, அடுத்தடுத்து நம்ம கிட்ட இருக்கிற நிறைய பிசினஸ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்தமானுக்கு ஹனிமூன் போறதுக்காக ஆறுமுகமும் கண்மணியும் அந்தமானுக்கு ஹனிமூனுக்காக கிளம்பி போறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.